வணக்கம். நான் காரைக்கால் வடக்கு தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். எங்களுக்கு நாங்கள் வீட்டிலே இருந்தோம். இந்த எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது, கட்சினா என்னன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை இருந்த எங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அதுக்கு முக்கியத்துவமே முருகானந்த சாரும் சிஸ்டர் ஆனந்தியும் தான். வடக்கு வளரணும், முருகானந்த சார் வளரணும், அவருக்கு கீழே நின்று நாங்களாம் நல்ல பணி செய்யணும். வாழ்க ஜேசியம், வளர்க எல்ஜேகே. வணக்கம், நான் டாக்டர் புவனேஸ்வரி பேசுகிறேன். ஜேசிஎம் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 6 மாதத்தில் அவங்க நிறைய செய்திகளை மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க தொடாத விஷயங்களே கிடையாது. போதைப்பொருள் விஷயமா இருக்கட்டும், போலி மருந்து விவகாரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நல்லா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிருக்கு. மாரத்தான் ரேஸாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் மத்தியில் அவங்க நிறைய விஷயங்கள், பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சி இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குற விஷயமா இருந்துச்சு. நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 6 மாதமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ சாரோட ஆக்டிவிட்டி எங்களோட ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. பெரியவர்கள், மாணவர்கள், அது மாதிரி பெண்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜேசிஎம் சார் மேலே ரொம்ப அவங்களோட விஷன், அது லாங் டேர்ம் விஷன், அந்த விஷனை எல்லாருமே ரொம்ப கவனிக்கிறாங்க. ஸோ புதுச்சேரிக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்றத மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை ஒற்று எங்களோட செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நாங்கள் சாருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை பெண்கள் மத்தியில் நாங்கள் கொடுப்போம். நன்றி. நன்றி மேடம்.